ஹாய் கைஸ், திஸ் இஸ் வைஷாலி. ஸோ இந்த வீடியோ எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஐபிபிஎஸ் பிஓவோட மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் வீடியோ. என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆனோடனே அதில் நான் எந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும், என்னுடைய செலெக்ஷன் எந்த மாதிரி இருந்தால் என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்னால் டைம் சேவ் பண்ண முடியும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ ராயல் பாஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் CWJ40 அப்படிங்கிற கூப்பன் கோட் ஆஃபர் 50% டிஸ்கவுண்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 40% டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீட் இருக்கவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் சூப்பர் பேட்சும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கியா, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் இருக்கும். டெய்லி வார்ம் அப் செட் அவைலபிளாக இருக்கும். செக்ஷனல் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதுக்கு ஏற்ற மாதிரி நியூ அப்டேட்டட் கொஸ்டின்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ சூப்பர் பேட்ச் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ். ஸோ நீட் இருக்கிறவங்க அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாமா? ஸோ நாளைக்கு பிஓ மெயின்ஸில் லாஜிக்கல் ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கும்னா 40 கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 40 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுமா? 60 மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. டைம் லிமிட் 50 மினிட்ஸ் இருக்கும், சரிங்களா? இந்த செக்ஷனுக்கான டைம் லிமிட் எவ்வளோ? 50 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸையுமே ரெண்டு செக்ஷனில் பிரிக்கிறாங்க, செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 20 கொஸ்டின், இதில் ஒரு 20 கொஸ்டின். ஸோ இந்த செக்ஷன் ஏ அப்படின்னா இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ மொத்தம் ஒரு 40 மார்க்ஸ். ஸோ இதில் ஒரு டோட்டலாக 20, ஓவராலாக 60 மார்க்ஸ் உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து கிடைக்க போகுது, சரிங்களா? ஸோ இந்த செக்ஷன் ஏ கம்பேரிங் டு பி கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், ஏன்னா 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த செக்ஷன் ஏல ஒரு செட் ஆஃப் ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டுட்டாலே எவ்வளோ வந்துடுது உங்களுக்கு? நீங்கள் ஒரு 2 டிஜிட்டில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம், 20 மார்க்ஸ் எடுத்துடலாம், சரியா? ஸோ செக்ஷன் ஏ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். செக்ஷன் பி கம்பேரிங் டு செக்ஷன் ஏ ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ செஷன் ஓப்பன் ஆகுது ரீசனிங் செக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், பேனிக் ஆகக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்னென்னா, மேம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் பண்ண மாதிரியே இல்லை, உள்ள ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லை, ப்ரிப்ரேஷனில் இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே இருக்கிற ஒரு ஃபீல் தான். நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு இருக்கிற அந்த ஒன் டே அந்த டைம் லிமிட்குள்ளே உங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுதோ அதை கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் அதுவே இருக்கும், சரிங்களா? ஸோ பேனிக் ஆகாமல் அட்டன் பண்ணணும். ஸோ பேனிக் ஆனோன்னா என்ன ஆகும்? பதட்டமாகும். இது அட்டன் பண்ணுவோமா, அதை அட்டன் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷனில் என்ன பண்ணுவோம், எதையுமே சரி அட்டன் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ ரிலாக்ஸாக உங்கள் மைண்ட் செட்டை நாளைக்கு எக்ஸாமுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்கோ, உங்களோட எழுதின எல்லாருக்குமே நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதே தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் நான் மட்டும்தான் இப்படி அட்டன் பண்ணியிருக்கேன்ற மாதிரி எந்த ஒரு ஜோனுக்குள்ளேயும் போகாதீங்க. பேனிக் ஆகாமல் அட்டன் பண்ணுங்கள். தென் லாஸ்ட் இயர் 2 ஷிஃப்ட்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ இந்த வருஷம் சிங்கிள் ஷிஃப்ட் தான் இருக்க போகுது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் நான் 2 ஷிஃப்ட் இருந்தது. ஒருத்தருக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஒருத்தர் கஷ்டமாக இருந்தது. ஸோ நார்மலைசேஷனில் இப்படி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கன்ஃபியூஷன் இருந்ததில்ல. ஸோ இந்த வருஷம் அந்த எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. சிங்கிள் ஷிஃப்ட்டு தான். அதனால் அந்த நார்மலைசேஷனில் வர பிரச்சனை உங்களுக்கு இந்த இயர் இருக்காது. ஸோ சிங்கிள் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த ஷிஃப்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் தானே இருக்கும், சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே தான் எல்லாருக்கும் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் உங்களை பற்றி எதுவும் ஜட்ஜ் பண்ணிக்க வேணாம். தென் ஈஸியாக இருக்குன்ற மைண்ட் செட்டை ரெடி பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க, சரிங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? டைம் சேவ் பண்ணணும். எப்போ டைம் சேவ் பண்ண முடியும் என்னால்? நான் கரெக்டான செலெக்ஷன் பண்ணும்போது தானே எனக்கு டைம் சேவ் ஆகும். கரெக்ட் செலெக்ஷன், நான் எடுத்த கொஸ்டின் கரெக்டாக இந்த டைம்குள்ளே போட முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ட் செலெக்ஷன் பண்ணும்போது தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி நிறைய மிஸ்டேக் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ஓப்பன் பண்ணுவீங்க, எடுத்த உடனே அதை பார்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் ட்ரை பண்ணிவிட்டு வரலைன்ன பிறகு அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அப்புறம் அது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணுவீங்க, எண்டில் ஃபிக்ஸ் ஆகாது. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு பர்சன் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் பாசிபிலிட்டி வந்துட்டுருக்கும். அப்புறம் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறது, இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் செக்ஷன் ஓப்பன் ஆனோடனே ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் எடுத்துக்கோங்க, இல்லைனா 1 மினிட் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓவராலாக கொஸ்டினை கோ த்ரூ பண்ணுறீங்க.
ஸோ அப்படி கோ த்ரூ பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்ம கிளாஸில் லைவில் எந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஃபெமிலியரான டாபிக் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. சரியா? எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் எடுத்து போட ஆரம்பிச்சிடக்கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஃபுல்லாக ஓவராலாக ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்கள். அதில் வகைப்படுத்துங்க. ஃபெமிலியராக இருக்கிறது எது, எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, எதெல்லாம் தெரியலைன்னு. அப்போ அந்த ஃபெமிலியராக இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் எடுத்து கொஸ்டினை ஃபெமிலியராக இருக்கிற கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி இதை என்னால் சால்வ் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வரும்போது மட்டும் அந்த கொஸ்டினை டச் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு ஓவரால் கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டினுமே கோ த்ரூ பண்ணிடுங்க. சார் ஓவராலாக எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு அந்த கொஸ்டினில் எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, ஃபெமிலியராக எது இருக்குது, எது ஃபெமிலியராக இல்லைங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபெமிலியராக இருக்கிறத தென் ஓவரால் கொஸ்டின் அந்த ஃபுல் கொஸ்டினே ரீட் பண்ணி பாருங்கள். அந்த பசிலில் எல்லா எலமெண்ட்டும் கொடுத்துருக்காங்களா, என்னால் இதை அரேஞ்ச் பண்ண முடியுமா, 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே என்னால் இந்த பசிலை முடிக்க முடியுமா, இன்புட் அவுட்புட் இருக்கா, அந்த லாஜிக்கை கண்டுபிடிக்க முடியுதா, ஸோ அதை பாருங்கள். ஓகேவா? பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கிற கொஸ்டினை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். சரியா? ஸோ தெரியாத கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுக்க வேணாம், ஃபெமிலியராக இருக்கிறத அட்டன் பண்ணுங்கள். அந்த ஃபெமிலியராக இருக்கிற கொஸ்டின்ஸ்லையுமே எதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும், மெயின்ஸ்னாலே கஷ்டமாக தான் இருக்கும், அட்டனே பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் கொஸ்டின் வச்சுருப்பாங்க, உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்குற மாதிரியும் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக எதெல்லாம் அப்ரோச் பண்ணலாம், நம்ம 8 வீடியோக்கு மேலே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? இன்புட் அவுட்புட் ஈஸியாக போடலாமா? தென் ரிசல்டன்ட் பேஸ்ட் நம்பர் சீரியஸ், இதெல்லாம் 5 மார்க்ஸ்க்கு வரும். இது மட்டுமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோப்பா, நீ 10 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அதில் இது தப்பி தவிர ஏதாவது 2 மார்க் செக்ஷனில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஈச் இன்புட் அவுட்புட்டுக்கு மட்டுமே. சரியா? ஸோ ஃபெமிலியராக இருக்கிறதுலையும் ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு ஓவரால் கொஸ்டினை கோ த்ரூ பண்ணணும். தெரிஞ்சது தெரியாததுன்னு பிரிக்கிறீங்க. தெரிஞ்சதுலையுமே ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியது எது, ஈஸியாக பண்ணக்கூடியது ஏதோ அதை ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுறோம். ஸோ இன்புட் அவுட்புட் நம்பர் சீரியஸ் சிலாஜிசம் கண்டிப்பாக இருக்கும். இதில் என்ன வெரைட்டி கேட்டுற முடியும், சிலாஜிசமில் கோடட் கேட்டுற முடியும், இல்லைன்னா ரிவர்ஸ் சிலாஜிசம் கேட்பாங்க, இல்லைன்னா ஃபில்லப் பேஸ்டு சிலாஜிசம். இதில் ஏதோ ஒன்று வரப்போகுது, எப்படி கேட்டாலும் சிலாஜிசம் ஈஸி தான். இதை போடலாமா? தென் பிளட் ரிலேஷன் கேட்பாங்க, கோடட் பிளட் ரிலேஷனாக இருக்கும், இல்லை பேசேஜே கொஞ்சம் பெருசாக கொடுத்து கேட்டிருக்கலாம். பேசேஜ் பெருசாக இருக்குது, ஒரு பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்கன்னா 2 மார்க்ஸாவது இருந்தால் அதை அட்டன் பண்ணுங்கள். 1 மார்க்குக்கு பெரிய பேசேஜை போட்டு சால்வ் பண்ணாதீங்க. புரியுதா? ஸோ இப்போது ஒரு நம்பர் சீரியஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, 1 மார்க்குக்கு இருக்குன்னா அதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே. ஒரு பெரிய 4-5 நம்பர் சீரியஸ் ஒரே லைனில் ஒரு கொஸ்டின்லேயே 4-5 இப்போ லைனில் எனக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு 1 மார்க்குன்னா அதில் என்ன பாயிண்ட் இருக்குது, டைம் தானே எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ ஒரு பிளட் ரிலேஷன் எடுத்துக்கிறீங்க, அது வந்து ஒரு சின்ன பேசேஜாக இருக்குது, 1 மார்க்கு தான் இருக்குன்னா பரவாயில்ல அட்டன் பண்ணலாம். இல்லை பெரிய பேசேஜ் தான், பட் அதுக்கு 2லேருந்து 3 மார்க் வரைக்கும் கொடுக்குறாங்க, இல்லை 1லேருந்து 2 மார்க் வரைக்கும் கொடுக்குறாங்க, ஈஸியாக இருக்குது அப்படின்னா போடுங்க. பெரிய பேசேஜ் கொடுத்துட்டு 1 மார்க்குன்னு வச்சுருப்பாங்க, அதை தொடவே தொடாதீங்க. டைம் இருந்தால் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். சரிங்களா? லென்த்தியாக இருக்கிற இன்இக்வாலிட்டிஸ் வரும், ஃபில்லப் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் வரும், 1 மார்க்குக்கு 2 மார்க்குக்கு வரும், அதெல்லாம் அட்டன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சின்ன சின்னதெல்லாம் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 மார்க் வரைக்கும் எடுத்திருப்பீங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 மார்க்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபெமிலியராக இருக்கிறதுலையும் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அப்ரோச் பண்ண முடிய கொஸ்டின்ஸை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த பசில் அண்ட் சீட்டிங்கை பொறுமையாக சால்வ் பண்ணிக்கலாம். பொறுமையான உட்காந்து ஸ்லோவாக இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, செக்ஷனல் கிளியர் பண்ணுற அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உட்காந்து சீட்டிங் அண்ட் பசில் சால்வ் பண்ணுங்கள். சரியா? டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது கரெக்டான செலெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு வரலைன்னு சொல்லிட்டு அடுத்து போகும்போது இதுவும் பாதியில் நிற்கும், இன்னொன்று பாதியில் நிற்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். தென் அக்யூரசி மெயின்டைன் பண்ணும்ப்பா. ஸோ நான் அட்டம்ப்ட் நிறைய கொடுக்குறேங்கிற பேரில் அக்யூரசியை மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்குன்னா மெயினாக இந்த செக்ஷன் ஏல ஸோ உங்களுக்கு 1/4 மார்க் போகுதுன்னு சொன்னாங்களா, இப்போது இந்த 1 மார்க் இருக்கிற செக்ஷனில் 1/4னா எவ்வளோ, 0.25 மார்க் போகும். பட் அதுவே 2 மார்க்ஸ் இருக்கிற செக்ஷனில் 1/4னா எவ்வளோ, 0.5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதில் மார்க் அதிகமாக டிடெக்ட் ஆகும். ஸோ 2 மார்க்ஸ் செக்ஷன்ஸில் மேக்ஸிமம்
ரொம்பவே அக்யூரசி மெயின்டெயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ விஷயம் தான். இதை திரும்ப திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லாமே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இன்னும் பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு லைவ் மார்க் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு பயம் இருக்குல்ல, மெயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னால் பண்ணவே முடியாதுன்னு. ஸோ ஒரு லைவ் மார்க் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ அதில் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இதில் நான் எதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிருவோம். நீங்கள் திரும்ப போய் உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பிஓவோட மெயின்ஸ் தான், ஒரு மெமரி பேஸ்டு பேப்பர். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் இது ப்ரீவியஸ் இயரோடைய மெமரி பேஸ் 24 இதனால 45 கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் நமக்கு இந்த தடவை 40 தான் இருக்கும். சரியாயா? அதை 20 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து 45 இருந்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் ஏல 15 கொஸ்டினும், பியில் வந்து ரிமைனிங் இருக்கிற 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இந்த இயர் எப்படி வரும், இதில் 20, செக்ஷன் ஏல 20 வரும், பியில் 20 வரும். சரியா? இங்கே ஏல 15 இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ணோம், இந்த மாதிரி என்னுடைய மார்க் ஓப்பன் பண்ணோன்னே, ஆக்சுவலி ஏக்கு தனியாக டைம் லிமிட், பிக்கு தனியாக இருக்கான்னு தெரியல, நீங்கள் நாளைக்கு போனால் தான் தெரியும். சப்போஸ் ரெண்டுத்துக்குமே ஓவராலாகவே டைம் கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் ஏ அண்ட் பி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணிடுங்க. சரியா? ஏ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருக்கேன். ஒரு அப்படியே வந்து ஒன்றா மூவ் பண்ணி பார்க்கக்கூடாது. சரியா? எப்படி இப்போ ஒரு இன்புட் அவுட்புட்னா மினிமம் 3யாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், அதுவும் இன்புட் அவுட்புட் தான். அப்படியே டக்குன்னு ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து பாருங்கள், அதுவும். அப்போ 5 இன்புட் அவுட்புட், 5 மார்க்குக்கு, சாரி 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏ செக்ஷன் ஏல கேட்டிருக்கனால உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். அப்போ இந்த இன்புட் அவுட்புட் போட்டாலே 10 மார்க் எடுத்துடலாம். சரி, அடுத்து ஒரு 6th கொஸ்டின் என்ன இருக்குது, சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் இருக்காங்க, லீனியர் ரோ. ஓகேவா? ஸோ பேசேஜ் சின்னதாக இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் வரலாம். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது ஹோல்டில் வச்சுக்கிறோம். இது எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 6 to 9, தட் இஸ் 4 மார்க்குக்கு தான் இருக்குது. அப்போ சின்ன கொஸ்டின் தான். ஓகேவா? அடுத்து 10th ஒன்ல என்ன இருக்குன்னு பாருங்கள், டேட்டா சஃபிஷியன்சி 10, ஒரு 3 கொஸ்டினாவது இருக்குமா? எஸ், 3 கொஸ்டினுமே டேட்டா சஃபிஷியன்சி. அடுத்து 3 கொஸ்டின் டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. இது என்ன இருக்குது, இந்த ஒரு 3 டைரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின், கோடு டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. சரியா? பர்சன்டேஜ்னா நார்த்து, ஹேஷ்னா ஈஸ்ட், அந்த மாதிரி. இதுவும் ஈஸி தானே? ஸோ அப்போ இந்த செக்ஷனில் நான் என்ன அட்டன் பண்ணலாம், எனக்கு அதிகமான வெயிட்டேஜ் தரக்கூடிய இன்புட் அவுட்புட். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் பார்க்கும்போதே லாஜிக் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதா இந்த சம்மில்? ஸோ 95 ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்குது, 54 பேண்டமிக், 38 ஐசோலேட்டட், குவாரண்டைன், கண்டைன்மெண்ட், கொரோனா ஃப்ரண்ட்டில் இருந்தது லாஸ்ட்டில் வந்திருக்கு, லாஸ்ட்டில் இருந்து 95 ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. தட் மீன்ஸ் ஒரு நம்பர் அண்ட் வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. ஸ்டெப் 2 பாருங்கள், 95 பேண்டமிக் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு, 54 ஐசோலேட்டட், எல்லாமே லாஸ்ட்டில் ஒரு 38. செகண்ட் ஸ்டெப்பில் வேர்ட் ஃப்ரண்ட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு, நம்பர் லாஸ்ட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. தேர்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாமா, நம்பர் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு, வேர்ட் லாஸ்ட்டில் வந்திருக்கு, வேர்ட் நம்பர். ஸோ வேர்ட் அண்ட் நம்பர்ஸ் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. எப்படி நம்பர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ 94. ஓகேவா? 94 டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்துருக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நான் லாஜிக் கெஸ் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு உங்கள் டைம் அதிகமாக நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே எனக்கு ஓரளவுக்கு லாஜிக் தெரியுது, இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தா கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்யா. ஸோ 94, 82, 62, 38, 54. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. நம்பர் வேர்ட் அல்டர்னேட் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பார்க்கும்போது ஒரு 1 மினிட்குள்ளே என்னால் லாஜிக் கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ கன்ஃபார்ம் என்னால் இந்த சம் சால்வ் பண்ண முடியும். எடுத்து போட ஆரம்பிச்சிருங்க. போட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் மார்க் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 10 மார்க் கிடச்சிருமா? அடுத்து 6 to 10 அன்னோன் லீனியர் இருக்குது. ஸோ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் டைம் அதிகமாக எடுக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சி ட்ரை பண்ணலாம். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கோடட் டைரக்ஷன் வரலாம். இல்லை கோடட் டைரக்ஷன் ஷுவராக இருந்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு டேட்டா சஃபிஷியன்சி, தென் லாஸ்ட்டாக அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் செக்ஷன் ஏ முடிச்சுட்டு பி வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இல்லைனா ஏ அண்ட் பி பார்த்துட்டு கூட சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 16th கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஒரு சர்க்குலர் டேபிளில் 8% இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஜஸ்ட் 2 வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க, பர்சனையும்
அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற பென்னோட பிராண்டையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் ரொம்ப ஈஸியான நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கான்சிகேட்டிவ் ஆல்ஃபபெட் என்ன பண்ண மாட்டாங்க, அட்ஜசண்ட்டாக வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 வேரியபிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. ஸோ 16 to 20 வரைக்கும் இருக்கா? எஸ், இது ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்க போகுது. அடுத்தது 21st கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி மிஸ்லனியஸ் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மிஸ்லனியஸ் கொஸ்டின் இருக்குது, இதுவும் மிஸ்லனியஸ் கொஸ்டின். ஒரு 2 கொஸ்டின் இருக்கியா? பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, 1 மார்க்குக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் போடுங்க. ஓகேவா? 23rd ஒன் என்ன? 10% A to J இருக்கிற மாதிரி 2 parallel row அரேஞ்ச்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா பட் ஒவ்வொருத்தருக்குமே இன்னொரு அவங்க என்ன பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. சரியா? நோட் என்ன கொடுத்துருக்காங்க? பப்ளிக் செக்டார் பேங்க் ப்ரைவேட் பேங்க்குக்கு ஆப்போசிட்டாக இருக்காது. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பப்ளிக் செக்டார் பேங்க்கோட டீட்டெயிலும் இருக்குது, ப்ரைவேட் செக்டார் பேங்க் டீட்டெயிலும் இருக்குது. ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ சில நோட் கண்டிஷனோடு இருக்குது. இது எவ்வளோ மார்க்ஸ்க்குன்னு பார்க்கலாமா? 26 வரைக்கும் வந்துட்டேன். 27, தட் இஸ் இது ஒரு 5 மார்க். அடுத்தது இது வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்ப்பா. ஸ்டேட்மெண்ட் இன்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான். ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா? ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், தென் இதுவும் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஓகே, மொத்தம் இதில் 28லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 32. கிரிட்டிக்கல் ரீசனிங் 5 மார்க்ஸ்க்கு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கிரிட்டிக்கல் ரீசனிங் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் இதை முடிச்சுட்டு கூட பசில் அண்ட் சீட்டிங் போகலாம். இது நீ பசில் அண்ட் சீட்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து டைமர் முடிஞ்சிருச்சுன்னா இதை பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இதை முடிச்சு வச்சுட்டு கூட நீங்கள் பசில் அண்ட் சீட்டிங் பாருங்கள். சரியா? ஸோ 33 பிளட் ரிலேஷன்ப்பா. பிளட் ரிலேஷன் இங்கே கோடட் பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது எத்தனை இருக்குது? 3 கொஸ்டின். 33லேருந்து 35 வரைக்கும் சிங்கிள் லைனில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கூட ட்ரை பண்ணலாம். தென் அடுத்து பாருங்கள், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் பேசிக்கான ஒன்று. சின்னதாக இருக்கிறதுனால எவ்வளோ மார்க் கிடைக்குது இதில்? 4 மார்க்குக்குப்பா. ட்ரை பண்ணலாமா? பட் மொத்தம் 3 ஸ்டெப் கொண்டு வரணும். ஃபாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து 40 பாருங்கள், சிலாஜிசம் வரும்னு சொன்னேன், வந்திருக்கு. இன்புட் அவுட்புட்டும் வரும்ப்பான்னு சொல்லியிருந்தோம். செக்ஷன் ஏல கேட்டிருக்காங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸில் வச்சுக்கணும், ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி. ஸோ இதிலேருந்து என்ன கேட்குறாங்க? ரிவர்ஸ் சிலாஜிசம்னு நினைக்கிறேன். ஆமாம், கன்க்ளூஷனை கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் சிலாஜிசம் எத்தனை மார்க்குக்கு? 4 மார்க்குக்குப்பா. லாஸ்ட்டாக ஒரு 3 மார்க்குக்கு ரிவர்ஸ் சிலாஜிசம் 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 43லேருந்து 45 வரைக்கும் ஒரு டேஸ் பசிலா, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டாய்ஸ் இல்லை கம்பேரிசன், இது நம்பர் ரேங்கிங் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது ஒரு 3 கொஸ்டின் இருக்குது 43லேருந்து 45. இப்போ நீங்கள் செக்ஷன் ஏ நல்லா அட்டன் பண்ணிவிட்டு செக்ஷன் ஏல என்ன பண்ணலாம்? இன்புட் அவுட்புட் எடுத்து ஒரு 10 மார்க் எடுத்துடலாம். அன்னோன் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, ஈஸி தான், சின்ன கொஸ்டினாக தான் இருக்குது, பண்ணிடலாம். அடுத்து டேட்டா சஃபிஷியன்சி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க இதில்? கோடட் டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி செக்ஷன் பி என்னப்பா? செக்ஷன் பி 8% இருக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதை எல்லாமே நம்ம மேக்ஸிமம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது தான் இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ இது எதுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா, ஒரு மித் இருக்குல்ல, இப்படி தான் இருக்குமோ, கஷ்டமாக இருக்கும் மெயின்ஸ்னாலேவும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸி தானேயா? இது ஈஸியாக டஃப்பாக? எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியான கொஸ்டின். இன்னும் டஃப்பாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் மாடரேட்டாக கேட்கலாம். சரியா? ஸோ அதுக்கு நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கணும். ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் நாளைக்கு போய் நீங்கள் கலக்கிட்டு வரீங்க. சரியா? ஸோ எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னது, பேனிக் ஆகக்கூடாது. சரிங்களா? நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்மளோட பெஸ்ட்டை அந்த டைமுக்குள்ளே கொடுக்கணும். டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் பண்ண போகிறது. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், இதை நீங்கள் ஃபஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரியா? பட் ஒவ்வொருத்தருடைய ஸ்பீடு ப்ராக்டிஸ் வேறு மாதிரி இருக்கும்ல. சிலருக்கு பசில் அண்ட் சீட்டிங் நல்லா வரும். எப்படி பார்த்தாலும் பசில் அண்ட் சீட்டிங் டைம் எடுக்கும். அதனால் லாஸ்ட்டே பண்ணுங்க அதை. சரியா? ஸோ இந்த மாதிரி மிஸ்லனியஸ்லாம் பண்ணி கொஞ்சம் செக்ஷனல் கிளியர் பண்ணுற வரைக்கும் கொஸ்டின்ஸை முடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பசில் அண்ட் சீட்டிங் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேவையான திங்ஸை மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய ஹாலுக்கு கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி இருக்கிற மாதிரி போயிடுங்க. சரியா?
லாஸ்ட்டாக போயிட்டு அட்டெண்டன்ஸ் ஷீட் சைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஹரிபரியாக போக வேணாம். சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் எக்ஸாம்? மோர் தென் 2 ஹார்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ எதுவும் நீங்கள் எடுத்துக்காமல் போயிட்டீங்கன்னா டயர்ட் ஆகிட்டு அது ஒரு நெகட்டிவாக இதில் முடிஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு ஜெராக்ஸ், ஃபோட்டோ காப்பி ஒரு 3 காப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா? பென்சில் நல்லா எழுதுகிற மாதிரி. பசில் அண்ட் சீட்டிங்லாம் நீங்கள் அதிலேயே சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பென்சில் அண்ட் எரேசர் வச்சுக்கோங்க கையில். சரி, அடுத்தடுத்த பாசிபிலிட்டிஸ் கொண்டு வர வேண்டாம், நான் அதிலே ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்களா. ஸோ பென்சில் அண்ட் எரேசர் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. தென் நல்லா பண்ணுங்கப்பா. அட்மிட் கார்டு, ஃபோட்டோ காப்பி, தென் நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் அண்ட் அதுக்கான ஜெராக்ஸ். ஓகேவா? தென் எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே ரீச் பண்ணிடுங்க. அண்ட் ஹால் டிக்கெட்டில் அட்ரஸை கரெக்டாக செக் பண்ணிட்டு போங்க. சில காலேஜஸில் அதே நேமில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது, இன்ஜினியரிங்கும் இருக்குது. ஸோ மாற்றி வேறு சென்டருக்கு ரீச் ஆகிராமல் கரெக்டான பிளேஸ்க்கு ரீச் ஆகி நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட். ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம லைவில் பார்த்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா, இன்புட் அவுட்புட் கேட்டிருந்தாங்களா, என்னென்ன கேட்டிருந்தாங்கன்றதையும் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே சூப்பராக பண்ணலாம். சரியா? பாசிட்டிவாக போய் அட்டன் பண்ணிட்டு வந்து எப்படி பண்ணேங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்றதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா அடுத்து எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நெக்ஸ்ட் இயர் எழுதுகிறவங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். ஸோ எப்படி பேட்டர்ன் என்ன மாதிரி கொண்டு வராங்கன்றதையும் எங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே நாளைக்கு சூப்பராக பண்ண போகிறீங்க. சரியா? எழுதிட்டு எப்படி பண்ணீங்கன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.